10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் புழக்கம் தடுக்கப்படவில்லை. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் 20,91,00,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்து கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். ஈரோட்டில் நடைபெற்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியின் போது பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டலோடு 2021 ஜூலை திங்கள் 22ஆம் தேதி காவல்துறை, உள்ளாட்சி அமைப்புகள், வணிகர் சங்கங்கள் நிர்வாகிகள், அதேபோல் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் ஃபுட் சேஃப்டி போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தினோம். 2,86,681 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த 3 ஆண்டுகளில். இப்படி பறிமுதல் செய்யப்பட்ட இந்த போதை வஸ்துக்களின் விலை மதிப்பு 20,91,19,478 ரூபாய். 17,481 கடைகளுக்கு மூடி சீல் வைத்திருக்கிறோம். இது போன்ற பொருட்கள் வைத்திருந்தவர்கள் என்கின்ற வகையில் எவ்வளவு வணிகர்களுக்கு இதன் மேல் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் 33,28,13,200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது.